ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை வெயிட் லாஸ் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடலாம், வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்களும் சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இவ்வளவு நாளும் நல்ல வெயிலாட்டி இருந்ததுனால இந்த யோகட் வாங்கி வச்சுருந்தோம். இது ஸ்ட்ராபெரி யோகட். இதை வச்சு தான் இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். இதை ஃபஸ்ட் டைம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாகவே இருக்குது. இது அப்படியே கூட நம்ம சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி க்ரஷ்லாம் இதில் கிடக்கும். இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இதை அப்படியே கூட சாப்பிடலாம். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரோட சூப்பராகவே இருக்கும். நான் இந்த மாதிரி ஓட்ஸ் வச்சுருக்கேன். இதுவுமே ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான். இதில் பார்த்திங்கன்னா நிறைய மில்லட் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நட்ஸ் இருக்கும். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். 2-3 ஸ்பூன் யோகட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஓட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இந்த ஓட்ஸில் பார்த்திங்கன்னா ராகி கிடக்கும், கருப்பு முந்திரி பழம் கிடக்கும், அதுக்கப்புறம் பாதாம் கிடக்கும், கார்ன் கிடக்கும். இப்படி நிறைய ஐட்டம் கிடக்கும். இதுக்கு கூட நான் பனானாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட அதையும் கட் பண்ணி சேர்க்கலாம். கொஞ்சம் கூட டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் கொஞ்சமாக மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். அவ்வளவுதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். ஹெல்த்தியான ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.